திரு தரணிதரன், பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்குதுன்னு உங்கள் தலைவர் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. என்ன ஏமாற்றம், ஏன் ஏமாற்றம்? சார், முதல்ல உங்கள் நேயர்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம். பட்ஜெட்டே சைபர், அதில் என்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னா என்ன சொல்கிறது, எல்லாமே அது டிசப்பாயின்மெண்ட் தான். பட்ஜெட்டில் என்ன இருக்குது, அந்த பட்ஜெட்டில் சைபர் அளவுக்கா இருக்குது? சைபர் தான். ஏன்னா சைபர் கீழே நம்ம இல்லை, நெகட்டிவ் சொல்ல முடியாது, அதனால தான் சைபர்னு சொன்னோம். அது கீழே தான் அதுதான் சொல்லியிருப்பேன். ரொம்ப மோசமான ஒரு பட்ஜெட். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. அதில் ஒரு என்ன விஷயம்னா, போன தடவை தேர்தல் இந்த மாநிலம் ஆந்திர பிரதேசம் பீகாருக்கும் நிறையா சலுகைகளை கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை தமிழ்நாட்டில் எப்படின்னு ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு கொடுக்கல. அதில் ஒரு தவறு என்னென்னா, ஒரு பிரதம மந்திரி நாட்டோட பிரதம மந்திரி எப்படி இருக்கணும்னா, நான் எல்லா மாநிலத்துக்கும் பிரதம மந்திரியாக இருக்கணும், ஏன் கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு மட்டும் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடாது. நான் முதலமைச்சர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? நான் எனக்கு வாக்கு அளித்தவர்களுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, வாக்களித்த தொகுதி மக்களுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் முதலமைச்சர்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் பண்ணார். அவங்க வாக்கு அளிக்காத தொகுதிகளுக்கும் சரி, பகுதிகளுக்கும் சரி. ஆனால் அது பிரதம மந்திரி பண்ணுறதில்ல, அவர் ஸ்டேட்ஸ்மேனாக இல்லை, அதை விட்டுருவோம். ஆனால் தமிழ்நாட்டில் மெட்ரோ, மதுரை மெட்ரோ காசு ஒதுக்கலை, கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு காசு ஒதுக்கலை, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு காசு ஒதுக்கலை, அப்படியே இங்கே பக்கம் எய்ம்ஸ் மதுரைக்கு எக்ஸ்ட்ரா காசு ஒதுக்கலை, ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ஐஐடி உருவாக்கி இருக்கலாம், அதுக்கு காசு ஒதுக்கலை, புது விமான நிலையத்துக்கு எதுக்கும் தமிழ்நாட்டில் காசு ஒதுக்கலை. உத்தரப்பிரதேசில் 20 விமான நிலையம் ஆரம்பிச்சிருந்தாங்க, அது 80% இப்போ மூடி கிடக்கு. அதே மாதிரி ஹொசூர் விமான நிலையத்துக்கு காசு ஒதுக்கலை. சேலம் விமான நிலையத்தில் இப்போ 5 விமானம் போயிடுச்சு, ரொம்ப சின்ன கட்டடம் தான், 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும், அதுக்கு காசு ஒதுச்சு அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். வேறு ஏதாவது புதுசாக இருக்கிற எக்ஸிஸ்டிங் விமானத்துக்கு அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்களா விமான நிலையத்தின் கதை கிடையாது. அதனால் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படியே இன்னும் மேலே போனால் சம்மர் SSA ஸ்கீம், சரிங்களா, சம்மர் சிக்ஷா அபியான், அதுக்கு 3500 கோடி நம்ம ரொம்ப நாளாக வரல, காசு ஒதுக்கலை. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 3000 கோடி வரணும், காசு ஒதுக்கலை. அதே மாதிரி கிராம் சதக் யோஜனாவுக்கு 19,000 கோடி ஒதுக்குன்னு போன பட்ஜெட் சொன்னாங்க, இப்போ 11,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னு சொல்லி மாணவர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக போன வருஷம் பெரிய அளவில் விளம்பரம் பண்ணி அந்த திட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த திட்டம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. 10,830 கோடி ஒதுக்க வேண்டியது இப்போ 526 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு காசு சொன்னதோட குறைச்சி ஒதுக்கியிருக்காங்க, இந்த தடவை கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் அதே மாதிரி முதலமைச்சர் இன்னொரு வேண்டுகோளும் வச்சார், முக்கியமான வேண்டுகோள், மாநிலங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும். ஏன்னா ஒன்றியத்துக்குன்னு சொல்லி காசு கிடையாது, மாநிலங்களுக்கு தான் காசு. ஸோ அப்படி இருக்கும்போது வளர்ந்த மாநிலங்கள் தான் வளர்ந்தாதான் சீக்கிரமாக நாடு வளரும். ஸோ இந்த வளர்ந்த மாநிலங்கள் எங்கேயுமே பாஜக ஆட்சி செய்யலை, முக்கால்வாசி வளர்ந்த மாநிலங்களில், சரிங்களா. அந்த மாநிலங்களுக்கு காசு தராமல் வளர்ச்சியை துண்டிக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார், டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட், இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேச, எல்லா மாநிலங்களுக்கும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களும் சேர்த்து டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்டு 50% ஆக்குங்க. இப்போ ஆல்ரெடி ஃபினான்ஸ் கமிஷன் படி 41% தான் நம்ம மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இப்போ 100 ரூபா ஒன்றிய அரசுக்கு வருதுன்னா அதில் 41 ரூபா எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க ஃபார்முலா படி, அது 50 ஆக்குங்க அப்படின்னாரு. எதனாலனா இந்த ஒன்றிய அரசு செஸ் சர்சார்ஜ் அதை மாநிலத்தோட பிரிக்க தேவையில்லை, அதில் 23 ரூபா போயிடுது. அப்படின்னா 77 ரூபாயில் தான் 41% பிரிக்கிறாங்க. அப்படின்னா அது 33% ஆயிடுது. அதனால முதலமைச்சர் நான் சொன்னார், அது 50% ஆக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் கமிஷன் என்விசேஜ் பண்ண மாதிரி 41% கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கு. நீண்ட காலமா மத்திய அரசுக்கு அவர் வைக்கிற கோரிக்கை தான், ஆனால் அதையும் நிறைவேற்றணும். சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே, ஜவுளி மேம்பாடு திட்டம் குறித்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இது நம்ம இந்த மேற்கு மண்டல பகுதிகள், இப்போ திருப்பூர், கரூர் போன்ற இடங்களுக்கு அது ஒரு பயன் தரக்கூடிய திட்டமா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது MSME இண்டஸ்ட்ரீஸ், அதே கோயம்புத்தூர், அங்கே ஈரோடுல இருக்கக்கூடிய, திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அம்சமா பார்க்க. இந்த டெக்ஸ்டைல் பார்க் ஸ்கீம் ஆஃப் இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க், மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம், இதெல்லாம் 2005 வந்த திட்டங்கள். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா பெருநகரங்களையுமே UPA காலகட்டத்திலே ஒரு ஜவுளி பூங்கா வந்துருச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டெக்ஸ்டைல் பார்க், பல்லடான் டெக்ஸ்டைல் பார்க், மதுரை டெக்ஸ்டைல் பார்க், அந்த மாதிரி சொல்லி டெக்ஸ்டைல் பார்க் எல்லாமே UPA காலகட்டத்திலே கட்டி முடிச்சாச்சு. ஈரோடு டெக்ஸ்டைல் மால், அதே மாதிரி மெகா ஃபுட் பார்க்கும் 2-3 தமிழ்நாட்டில் அந்த காலத்திலே வந்துருச்சு. இது ஒன்றும் புது விஷயங்கள் கிடையாது. மெகா டெக்ஸ்டைல் பார்க் இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், யூனியன் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பேசும்போது கூட, கோயல் பேசும்போது கூட சொன்னார் மெகா டெக்ஸ்டைல் பார்க்குன்னு. அதை விருதுநகர் அது 10 வருஷமாக அந்த மெகா டெக்ஸ்டைல் பார்க் ஸ்கீமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, இதெல்லாம் கண் துடைப்பு. பெரிய பிரச்சனை என்ன இந்த நாட்டில், தமிழ்நாடையும் விட்டுருங்க, இந்தியா அளவில் பேசினா என்ன பெரிய பிரச்சனை இந்த நாட்டில், வேலை இல்லா திண்டாட்டம். இவங்கள கேட்டால் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் 10% தான்பாங்க, சரி. ஆனால் லேபர் ஃபோர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு என்னன்னா எவ்வளவு சதவீத இளைஞர்கள் வேலையை தேடுறாங்க, அதுவே இந்த நாட்டில் 50% தான் இருக்கு. வேலை தேடுறவங்கள 10% வேலை இல்லாமல் இருக்கு. அப்படின்னா 55% இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தா
இங்க பொருளாதாரத்துல டிமாண்ட் இல்ல, டிமாண்ட்லாம் வாங்கும் திறன் மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு. பெரும் பணக்காரர்கிட்ட வாங்கும் திறன் அதிகரிச்சிருச்சு, ஆனா பாட்டம் 75% மக்களுக்கு வாங்கும் திறன் குறைஞ்சிருச்சு. வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கு, அதை நாங்க செஞ்சிருக்கோம்னு இன்னைக்கு அவையில பேசுறாங்க. டேட்டா நீ எந்த டேட்டாலும் எடுத்துக்கோங்க சார். இப்ப 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்க காரோட சேல்ஸ் வந்து அதிகரிக்குதான், ஆனா பேசிக் ஸ்டார்டிங் மாருதி காரோட சேல்ஸ் குறையுது. பார்லேஜி பிஸ்கட்டோட டிமாண்ட் சதவீதத்துல குறைஞ்சிருக்கு. அதான் நீங்க பார்க்கணும். பாட்டம் லெவல்ல பாட்டம் 75% மக்களுக்கு வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கு. கிராமப்புறங்கள்ல எபிலிட்டி டு பை கன்சம்ஷன் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. வேஜஸும் கான்ஸ்டன்டா இருந்திருக்கு, இல்லை குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால டிமாண்ட் இல்லை, அதனால ஃபேக்டரியோட ப்ரொடக்ட் ஃபுல் கெப்பாசிட்டியில் ஃபேக்டரி வேலை செய்யறதுல, அதனால அவன் புது ஃபேக்டரி உருவாக்குறதுல, இருக்கிற ஃபேக்டரி ஃபுல்லாக ஆளுங்க நிரப்புறதில்ல. அதனால தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. உலக புகழ் பெற்ற நோபல் விருது பெற்ற பொருளாதார நிபுணர்கள் ஜோசப் ஸ்டீக்லஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டி, எஸ்டர் டுஃப்ளோ எம்ஐடி, அபிஷேக் பானர்ஜி இந்தியர், சரிங்களா, அவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா ஏழைகள் கையில காசை கொடுக்கணும். அதுக்கு ஒரு சிறந்த திட்டம் வந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்கலாம். யூனிவர்சல் பேசிக் இன்கம் எல்லாருக்கும் நம்ம மகளிர் உரிமை தொகை மாதிரி ஒரு திட்டமா இருக்கலாம். இந்த மாதிரி திட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க 100 நாள் வேலை திட்டத்தை நாங்க பேர் மாத்திட்டோம்னா அதுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கிருக்கீங்க? முன்னாடி ஒதுக்கணும், அதை காசு ஒதுக்குனது யூபிஏ காலகட்டத்தில் ஒதுக்குனதோட ஜிடிபி சதவீதத்திலையும் அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா காசு ஒதுக்கும் கிட்டத்தட்ட 20% தான். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு நாடு வளரணும்னா எதுக்கு தெரியுமா காசு செலவு பண்ணணும்? 3 விஷயம். படிப்பு, மருத்துவம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவோட ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் வந்து உலகத்திலே லோவஸ்ட். எஜுகேஷன் ஸ்பெண்டிங் வந்து உலகத்திலே லோவஸ்ட். R&D ஸ்பெண்டிங் இஸ்ரேல் செலவு பண்றது 10% தான் செலவு பண்றோம். 0.6% நம்ம செலவு பண்ணோம், 6% செலவு பண்ணோம் ஜிடிபியில். இந்த விஷயங்கள்ல நம்ம செலவு பண்ணாதான் நாடு வளரும். ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்க, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் எபிலிட்டி அதிகரிக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வர இங்க பொருட்கள் உருவாக்கப்படும். இது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கு. இந்தியா வந்து சந்தையாகி இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்க எல்லாரும் வந்து இங்க பொருளை வீங்கப்பா, இங்க மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து நீங்க குழி தோண்டி எங்க இருக்கிற எங்களோட பொருட்கள்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, மினரல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பட்ஜெட் இருக்கும். இந்தியா வந்து ஒரு வல்லரசாக்கி ஒரு விக்ஷித் பாரத் அவங்க சொல்ற மாதிரி ஆக்குறதுக்காக விஷயங்கள் இதுல எதுவுமே கிடையாது. சரி.